பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய வளர் செடி புஸ்தகத்தின் 50 மாத பத்திரிகை ஒரு புஸ்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 420 பக்கங்கள் உள்ள அந்த புஸ்தகம் 50 செய்திகள் இருக்கிறது. ஊழியரே, இது உங்களுக்காக என்கிற தலைப்பு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிற மக்களுக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தேவையானவர்கள் அதை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையானது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் இருக்கிறதை என் ஆவிலே உணர்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள், சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம். இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஒரு சிங்கத்தால் கொல்லப்படுகிறான். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 35:27 கர்த்தர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். அப்ப ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அகால மரணம், தண்டனையின் அனுபவம், வேதனையின் அனுபவத்துக்கு இந்த தேவனுடைய மனுஷனை தள்ளிவிடுகிறார் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷனும் சாதாரணமானவன் அல்ல. அவனை குறித்து வேதம் சொல்கிற அநேக காரியங்களை 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின்படியே பெத்தேலுக்கு வந்தவன். அப்படியானால் வார்த்தை இருந்தால்தான் அவன் புறப்படுவான், இல்லைன்னா போக மாட்டான். அப்ப வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதன். 2வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறான். வேற எதுவும் சொல்ல மாட்டான். அவன் மனசுல வந்தது, வாயில வந்தது, அவன் நினைவுல வந்தது, இதெல்லாம் சொல்லவே மாட்டான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் ராஜா விடாமல் பிடிங்கல அவனே கையை நீட்டின உடனே அந்த கை அப்படியே மறுத்து நின்று போச்சு. ராஜாவுடைய கை நின்று போச்சு. அப்படியானால் இவன் எவ்வளவுக்கு தேவனோடு உள்ள ஒரு மனிதன் என்பதை பாருங்கள். அவனுக்கு விரோதமாய் கை நீட்டினே அந்த கையானது மடக்கக்கூடாதபடி அப்படியே நின்று போய்விட்டது. ராஜா அதிர்ந்து போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வல்லமை நிறைந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான் அவர். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் வருந்தி, ஏசப்பா நீங்க இறங்குங்க, கர்த்தாவே இறங்குங்க, இந்த ராஜாவுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன பொழுது அவன் கை முன்போல் ஆயிற்று. அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்களை செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற, ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு சிங்கத்திற்கு பலியாகிற ஒரு நிலை ஏற்படுகிறதை இந்த தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டளையிடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி. ஏன் இந்த மனுஷனுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு? அதே 91:13 நம்ம வாசிக்கும் போது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிங்கத்தை மிதிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவனா இருந்தாலும் இந்த இடத்துல தோல்வி வந்து விட்டதே ஏன்? கர்த்தரை சிந்திக்க நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் மூலமாய் சபையிலே, சமுதாயத்திலே, வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, நீங்கள் பணிபுரிகிற இடங்களிலே அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம், ஆத்தும ஆதாயம் நீங்கள் செய்யலாம், மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் உங்களை குறித்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, தேவனோடு உள்ள நல் உறவை குறித்து எப்போதும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கத்தை போல சுற்றி வந்து கொண்டிருக்கிறான்.
கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து கொண்டிருக்காருன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு 2வது நிருபத்தை எழுதும்போது 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இவர் எங்கே காட்டுக்கு போனார்? எங்கே போய் சிங்கத்தை சந்தித்தார்? அப்படியானால் பவுல் என்ன சொல்லுகிறார்? சிங்கத்தின் சுபாவத்தில் உள்ள மக்களிடத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவர்களே, அன்றைக்கு தேவனுடைய மனுஷனை எதிராய் சந்தித்தது உண்மையான சிங்கம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய மனுஷராகிய உங்களையும் என்னையும் சந்திப்பது உலகத்தில் சொல்லப்படுகிற அந்த சிங்கம் அல்ல, சிங்கத்தின் சுபாவத்தில் உள்ள மனிதர்கள். சிங்கத்தின் சுபாவத்தில் இருந்து நம்மை காயப்படுத்துகிற, நோக பண்ணுகிற, நம்மை சாகாமல் சாகடிக்கிற அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் மிக ஜாக்கிரதையாக ஓட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம் தொடர்ந்தது? வேகமாய் 3 காரியங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் காரியம், நாம் அறிகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ அப்பம் செய்யாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான். அதாவது ஆண்டவர் இந்த மனுஷனை அனுப்பும் போது, நீ போகிற இடத்துல சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, போன வழியா திரும்பி வராத என்கிற ஒரு வார்த்தையை இந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தார். இது தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ரகசியம். தேவனுக்கும் அவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ரகசியம். ஆனால் அதை அவன் வெளியே சொல்லிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய அது வெளியே வரக்கூடாது. உங்களுடைய ஜெப நேரங்கள், உங்களுடைய தேவனோட உறவு கொள்கிற சமயங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற தியாகங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஈகை, இது எல்லாமே உங்களுக்கும் தேவனுக்கும் தான் இருக்க வேண்டும் ஒழிய இந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது. இந்த ரகசியம் மறைக்கப்படாமல், பாதுகாக்கப்படாமல் அது வெளியாகுமானால் ஆபத்து. அதை தான் முதல்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது, அது பாதுகாக்கப்படவில்லை. யோபு 29ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நன்றை கவனிங்கள், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அப்படியானால் தேவனுடைய ரகசியம் என்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். அந்த ரகசியம் வெளியாகும் போது சர்வ வல்லவர் என்னோடு இருக்க மாட்டார். சர்வருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்காது. அதுதான் இங்கே நடந்த காரியம். தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் உள்ள அந்த ரகசியமானது வெளியே வந்தபோது தேவனுடைய பாதுகாவலை அவன் இழந்து போனான். ஆகையால்தான் சிங்கம் அவனை அடித்து கொண்டு போட்டது. நீங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? எதிலே நீங்கள் அதை வெளியே விட்டீர்களோ அங்கே ஆபத்து. பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக 13வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று கிழவனான தீர்க்கதரிசியின் குமாரர் பார்த்திருந்தபடியால், ராஜாவோடு கூட பேசியிருந்த வார்த்தையை அங்க ஒரு கிழவன் தீர்க்கதரிசின்னு ஒருத்தனை பார்க்கிறோம். அவன் பிள்ளைகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, அப்பா இப்படி ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அவருக்கு பரிசு கொடுக்கிறதுக்கு ராஜா ஆயத்தப்பட்டாரு, அவரு இதெல்லாம் வேண்டாம், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. காரணம் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நான் போன வழியா திரும்ப மாட்டேன், அங்க சாப்பிட மாட்டேன், அங்க தண்ணி குடிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்படியா? அந்த மனுஷனை நான் பார்க்கணுமே, அவர் எங்க போறாரு? அப்போ இந்த வழியா தான் போனாருன்னு சொல்லி அந்த குமாரர் பிள்ளைகள் அதை காமிச்சு கொடுக்குறாங்க. அவன் போன வழியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் வழி சத்துருவுக்கு தெரியக்கூடாது. உங்கள் வழி, உங்களை நடத்துகிற பாதை, உங்களை கொண்டு போகிற பாதை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அரவணைப்பு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலின் அனுபவங்கள் சத்துருவுக்கு தெரியக்கூடாது. இது சத்துருவுக்கு தெரியும் போது சத்துரு உங்களை வீழ்த்துவதற்கு வழி உண்டாகும், உங்களை சோர பண்ணுவதற்கு வழி உண்டாகும், உங்களை வேதனைப்படுத்துவதற்கு வழி உண்டாகும். இந்த குமாரருக்கு அந்த வழி தெரிஞ்சதுனால இவங்க காட்டி கொடுக்குறாங்க,
அந்த கிழவன் தீர்க்கதரிசி அதே அந்த வழியை பின்பற்றி போய் அந்த தேவனுடைய மனுஷனை பிடிச்சிட்டான். கடைசியில பொய் சொல்லி அவனை ஏமாற்றி அவனை வஞ்சித்து போட்டான் என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவம் நடப்பதற்கு காரணம் என்ன? அவன் போகிற வழியை அவர்கள் பார்த்து அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியா என்ன சொல்கிறார்? 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. நான் ஏறி போன அந்த மிருகத்துக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால தான் அந்த காரியம் ஜெயமா முடிஞ்சது. அவர்தான் சொல்றார், நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதைத்தான் நம்மளே வாசிக்கிறோம். 3வது 13ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த கிழவன் தீர்க்கதரிசி இவனை பார்த்து சொல்லுகிறான், உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அதனால கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவனை அழைத்து அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு தண்ணி கொடு என்று சொல்லி கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கிறேன். அதனால என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவனிடத்துல பொய் சொன்னான் என்று அந்த வசனத்திலே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கு. அவனிடத்துல பொய் சொன்னான். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனா அதை அறியாதவனாக அவன் வீட்டில் போய் சாப்பிட்டான் என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கிறோம். 3வது அனுபவம் என்ன? தன்னிடத்திலே பேசுகிற இந்த கிழவன் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் என்பதை அறியக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு இந்த மனுஷனத்தில் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் 3வது ஆவியை பகுத்தறிகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இன்னைக்கு பல உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது, பலவிதமான குழப்பமான சத்தியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கண்ணிகளிலே ஜனங்கள் சிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மிக மிக தேவை ஆவியை பகுத்தறிகிற தன்மை. இந்த மனுஷனுக்கும் அந்த ஆவியை பகுத்தறிகிற தன்மையோடு அவன் செயல்பட்டிருப்பானால் இந்த கிழவன் தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசியுடைய இந்த ஏமாற்று வலையிலே அவன் சிக்கியிருக்க மாட்டான், சிங்கத்துக்கு அவன் பலியாயிருக்க மாட்டான். இதே அனுபவத்தை நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், நீங்கள் நெகேமியா 6ஆம் அதிகாரத்தின் 10, 11, 12 வசனத்தை வீட்டில் வாசிங்க. அங்கே ஒரு மனுஷன் அவனை வந்து கூப்பிடுறான், நாம் போய் ஒளிந்து கொள்வோம், உமக்கு ஆபத்து வர இருக்கிறது, இரவிலே உண்மை கொண்டு போட வருவார்கள் சொல்லி செமாயாங்கிற ஒரு மனுஷன் அவனை கூப்பிடுறான். அப்போ நெகேமியா என்ன சொல்றார் பாருங்க, 12ஆம் வசனத்திலே, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தோபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். இது எப்படி நெகேமியால சொல்ல முடியுது? அதுதான் ஆவியை பகுத்தறிகிற தன்மை. அந்த ஆவியை பகுத்தறிகிற தன்மை இந்த மனுஷத்தில் இல்லாதனால் அவன் மாட்டிக்கொண்டான் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியா 13ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்துல இந்த மனிதன் என்ன செய்திருக்கணும்? இவன் வந்து இப்படி சொல்றான், என் வீட்டில் வந்து சாப்பிட அவனை கூட்டிட்டு போய் நீ சாப்பாடு கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னான்னு சொல்லுகிறான். ஆண்டவரே, நீ போன இடத்துல சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, போன வழியா வராதுன்னு சொன்னீங்களப்பா, இப்போ இந்த தீர்க்கதரிசி வந்து நீ கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுன்னு சொல்றானே, இல்ல என்ன விஷயம்? கர்த்தர்ட்ட விசாரிச்சிருந்தா தெளிவு தெரிஞ்சிருக்கும். அவன் கர்த்தரத்துல விசாரிக்கவில்லை, ஆகினாலே அதில் சிக்கிக் கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது 1 சாமுவேல் 30:8 தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சத்துரு கடத்தி கொண்டு போன பொழுது கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, அதை பிடிச்சு கொள்வேனா? கர்த்தர் சொல்றப்போ பிடிச்சுக்கலாம். 19ஆம் வசனத்துல பாருங்க, ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். மோசே தன் பிரயாணத்தை தொடங்கும் முன்னால கர்த்தர்ட்ட சொல்ற, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் முன் செல்லாதிருந்தால் என்னை விடத்துக்கு கொண்டு போகாதிரும். இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் சிங்கத்துக்கு பலியான என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? 4 காரியங்கள். அவனுக்கும் தேவனுக்குள்ள ரகசியம் வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த வழி சத்துருவுக்கு தெரியக்கூடாது. ஆவியை பகுத்தறிகிற தன்மை உங்களுக்கு வேண்டும். எதானாலும் கர்த்தரை விசாரித்து செய்யுங்கள், நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள், நன்மையை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து சிங்கத்தின் பிடியிலே சிக்கிக்கொள்ளாதபடி ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர்